மக்களே நீங்க வந்து இந்த மாதிரி ஒரு கம்பெனி செட்டப் வைக்கணுமா? மிஷினரிஸ் நிறைய வச்சிருக்கீங்களா? இதெல்லாம் என்ன மிஷின் இது? இது வந்து கண்டெய்னர் மிஷின் சார். ஓகே. இது ஒரு மிஷினு. இது பார்த்தீங்கன்னா சைஸ் வந்து இதான் மோல்டு. டை மாற்றிக்கலாம். ஆமாம், டை மாற்ற எல்லா சைஸுமே தயார் பண்ணிக்கலாம் இந்த நேரில். ஆமாம், இதில் இதுதான் டை. ஸோ ட்ரைனிங் வர போகிறவங்களுக்கு அதான் முக்கியமாக சொல்லி தர போகிறீங்க, டை எப்படி மாற்றுறது. அப்படிதானே மிஷின் இது? இது 90 ml சார். 90 ml பேப்பர் கப்பு. ஆமாங்க. இது எப்படி தயார் பண்ணுறது பிரதர்? இது ரா மெட்டீரியல் வந்து எங்கே கிடைக்குன்னு உங்கள்கிட்ட நாங்கள் சொல்லிடுவோம். நீங்கள் அங்கேருந்து வாங்கி அப்படியே நீங்கள் தயார் பண்ண ஆரம்பிச்சிடலாம். எவ்வளோ ரா மெட்டீரியல் ஆகும், அது எவ்வளோ நமக்கு ப்ராஃபிட் இருக்கும், எவ்வளோ நம்ம மார்ஜின் வைக்கணும், எல்லாமே சொல்லி தருவீங்களா? எல்லாமே சொல்லி தரோம் சார். சரி. இது 90 ml. இது எல்லாமே ஒரே மிஷின் தான் சார். இது 90 ml. இது 1 டன். ஓகே. வேறு இது ஜூஸ் கப்பு. இது ஜூஸ் கப் தயாரிக்கிறது. ஒரு கம்பெனி செட்டப் மாதிரி இந்த மாதிரி வைக்க போகிறவங்களுக்கு இந்த மிஷின்லாம் கண்டிப்பாக தேவைப்படும். ஆமாம் சார். இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ வீடியோவில் பேசிடுவோமா? பேசலாம் சார். வீடியோவில் போகலாம். இந்த மாதிரி நீங்களும் ஒரு கம்பெனி ஆரம்பித்து நீங்களும் ஒரு மேனுஃபேக்சராக நினச்சிங்கன்னா வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இதில் போகிறதுக்கு முன்னாடி இந்த டீ கப்பு, அப்புறம் வந்து இது ஜூஸ் கப்பு, இந்த பிரியாணி கண்டெய்னர், இதெல்லாம் என்ன கண்டெய்னர் தெரியல, இதெல்லாம் எக்ஸ்ட்ரா பண்ண முடியுமா கொஞ்சம்? இதெல்லாம் என்னென்ன அளவில் வச்சுருக்கீங்க? சொல்கிறேன் சார். ஓகே. இது 90 ml. ஓகே. இது பார்த்தீங்கன்னா நீங்கள் 100 பீஸ் போட்டு கேட்டாலும் நாங்கள் கொடுப்போம். எவ்வளோ கம்மியாக கேட்டாலும் நாங்கள் போட்டு கொடுப்போம். நீங்கள் எந்த அளவுக்கு கேட்கலாம், உங்கள் சைடில் மார்க்கெட்டிங் என்ன போகும்? 50 பீஸ்க்கு வேலை கொடுப்பீங்க. ஆமாம். 30 பீஸ்க்கு வேலை கொடுப்பீங்க. அதானே சொல்ல வரீங்க? 100 பீஸ்க்கு வேலை கொடுப்பீங்க. 200 பீஸ்க்கு வேலை கொடுப்பீங்களா? ஒரே கவரில் வந்துடும் எல்லாமே. சரி. எதுக்கு இது யூஸ் ஆகுது இந்த 90 ml? டீ கடையில் போயிட்டு நீங்கள் பார்சல் வாங்கினீங்கன்னா அந்த 90 ml கப்பு தான் கொடுப்பாங்க. ஸோ அதுக்கு இது யூஸ் ஆகுது. ஓகே. இது அது நெக்ஸ்ட் வேறு அங்கேயே டீ கடையிலேயே குடிச்சிங்கன்னா 1 டன் அடுத்த சைஸ் 110 ml. ஆமாங்க சார். சரி. ஓகே. இது அதே மாதிரி தான், எத்தனை பீஸ் கேட்டாலும் போட்டு கொடுத்துருவீங்க. சரி. ஓகே. வேற என்ன இருக்குது இது இல்லாமல்? ஜூஸ் கப் இருக்குது சார். ஜூஸ் கப்பு. ஆமாங்க. ஓகே. இது என்ன சைஸு? இது வந்து 250 ml சார். 250 ml. ஆமாம். எல்லா கடையில இருந்து கரும்பு ஜூஸ் கொடுப்பாங்க தெரியுமா, அந்த மாதிரியா? ஆமாங்க சார். சரி. ஓகே. இது குவான்டிட்டி எவ்வளோ கொடுக்கலாம்? எவ்வளோ வேணாலும் 50 பீஸ் வச்சு கொடுப்பீங்க, 100 பீஸ் வச்சு கொடுப்பீங்க, எத்தனை பீஸ் வச்சாலும் கொடுக்க முடியும். ஓகே. இதெல்லாம் வேற என்ன இருக்கு? 3 சைஸ் பண்ணுறோம் சார். 3 சைஸ். ஒன்று இது 450 ml, 660 ml, ஓகே, 750 ml. 3 சைஸ் இருக்குது சார். இது 450 எதுக்கு? தயிர் சாதம், தக்காளி சாதம், புளி சாதம், வெரைட்டி ரைஸ். ஆமாம். சரி. ஓகே. இது அது வந்து பிரியாணி கொடுக்குறாங்க, ரைஸு எல்லாமே இதில் கொடுக்குறாங்க. இது எனக்கு சைஸ் பெருசாக இருக்கு. அதாவது ஒரு மாடல் சார். அப்படியா? 750 ml. 750 ml இது. ஆமாம். ஸோ இது எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க? இதில் வந்து பிரியாணி கொடுக்குறாங்க. ஸோ அவங்க குவான்டிட்டி பொறுத்து, பிரியாணி கடைக்காரங்க போடுறத பொறுத்து அவங்க எது தேவை வாங்கிக்குவாங்க. நமக்கு அது தேவையில்லை, நமக்கு கொடுத்தா காசு, பிஸ்னஸ் அவ்வளோதான். அதானே சொல்ல வரீங்க? ஓகே, சூப்பர். ஸோ இன்றைக்கி நம்ம எங்கே வந்து பார்த்தீங்கன்னா டீ கப்பு, ஜூஸ் கப்பு, பிரியாணி கண்டெய்னர்லாம் தயார் பண்ணுற கம்பெனிக்கு வந்திருக்கோம். இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஹோல்சேலாக பண்ணி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி வீடியோட ஸ்பெஷல் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்களும் இவங்கள மாதிரி கம்பெனி செட்டப் வச்சு ஒரு மேனுஃபேக்சர் ஆக முடியும். அது எப்படின்னு பார்க்க போகிறோம். அதாவது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நீங்கள் இவங்ககிட்ட ட்ரைனிங் எடுக்க போகிறீங்க. அதாவது எவ்ரி சாட்டர்டே சண்டே உங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்துட்ருக்காங்க, கொடுக்க போகிறாங்க. ஸோ நீங்கள் மறக்காமல் வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு நீங்கள் ரிசல்ட் பண்ணுறதா இருந்தாலும் சரிங்க, இல்லை நான் வந்து ஒரு ஜாப் ஒர்க், அதாவது ரா மெட்டீரியல் வாங்கி கொடுத்துட்றேன், எனக்கு அவங்க பண்ணி கொடுக்க சொன்னாலும் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. ஸோ நீங்கள் ட்ரைனிங் எடுத்து நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஃபேக்ட்ரி செட்டப்லையும் பண்ண முடியும். ஸோ அதுக்கு மிஷினரிஸ் எப்படி வாங்குற மாதிரி இருக்கும், நிறைய விஷயம் ஃபுல் டீலாக பேச போகிறோம். ஸோ வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா மறக்காமல் வீடியோ இருக்கிறவங்க கால் பண்ணி பேசிங்க. சார் நல்லா இருக்குங்களா பிரதர்? நல்லா இருக்கு சார். பிரதர் இப்போ வந்து சொல்லுங்கள் பிரதர், இப்போ எங்கே இருக்கீங்க, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, உங்கள் கம்பெனி பேர் என்ன, எங்கே லொக்கேட் ஆகிருக்கீங்க? என் பேர் வந்து ராஜவேலு. ஓகே. என் கம்பெனி பேர் வந்து ஷாலினி மேனுஃபேக்சரிங். சூப்பர். இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா விழுப்புரம் மாவட்டத்துலேருந்து செஞ்சி போகிற லைனில் கஞ்சனூர் பக்கத்தில் தென்றல் நகரில் இருக்குது. தென்றல் நகரில் இருக்கு. வச்சு என்னென்ன மேனுஃபேக்சரிங் பண்ணுறீங்க? நாங்கள் டீ கப்பு, ஜூஸ் கப்பு, பிரியாணி கப்பு, இதெல்லாம் மேனுஃபேக்சரிங் பண்ணுறீங்க. சரி பிரதர், இப்போ நம்ம சேனல் பார்க்குறோம் பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் பீப்புள்ஸ் தான், தொழில் பண்ணுறவங்க தான் பார்த்துட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இன்றைக்கி தொழில் வாய்ப்புகள் எப்படிலாம் கொடுக்க போகிறீங்க, வேறு என்னென்ன வாய்ப்புகள்லாம் உங்கள்கிட்ட கிடைக்க போகுது மக்களுக்கு? யார் வேணாலும் தாராளமாக எடுத்துன்னு போயிட்டு டீ கடைக்கு போடலாம், ஜூஸ் கடைக்கு போடலாம், பிரியாணி கடைக்கு, ஹோட்டல், எல்லார் கடையும், மளிகை கடை கூட போடலாம், எல்லாத்துக்குமே போடலாம் சார். ரீசேல் பண்ணுறவங்க உண்டான ஸ்டாக் கொடுக்குறீங்க. மினிமம் ஆர்டர் எவ்வளோ, மேக்ஸிமம் ஆர்டர் எவ்வளோ பிரதர்? இதை பொறுத்த வரைக்கும் ரீசேல் பண்ணுறவங்களுக்கு 10 பாக்ஸ்லேருந்து 100 பாக்ஸ் வரைக்கும் கொடுக்க முடியும். சரி. ஓகே. இப்போ வேறு என்ன தொழில் வாய்ப்புகள் இருக்குது? இப்போ இது வந்து ரீசேல் பண்ணுறவங்க கொடுக்க போகிறீங்க. அடுத்த செகண்டு எங்களை மாதிரி தொழில் தொடங்க நினைக்கிறவங்களுக்கு நாங்களே எல்லாமே பண்ணி கொடுப்போம் சார். என்ன பண்ணி கொடுப்பீங்க? மிஷின் எங்கே கிடைக்குதுன்னு சொல்லுவோம், நாங்களே ட்ரைனிங்கும் கொடுக்குறோம், எல்லாமே நாங்கள் பண்ணுறோம் சார். ட்ரைனிங் நீங்கள் கொடுத்துறீங்களா? கொடுக்குறோம். இது எப்படி தயார் பண்ணுறது அப்படிங்கிற ட்ரைனிங் நீங்களே கொடுத்துட்றீங்க. வந்தாங்கன்னா பிரியாணி கண்டெய்னராக இருக்கட்டும், இல்லை வந்து இந்த டீ கப்பு, ஜூஸ் கப்பு எல்லாமே தயார் பண்ணுறோம் ட்ரெயின் நீங்களே கொடுத்துட்றீங்க. நாங்கள் சொல்லிக் கொடுப்போம் சார். சரி. ஓகே. சரி. இப்போ இந்த டீ கப்பு, ஜூஸ் கப்பு, இந்த பிரியாணி கண்டெய்னர் பாக்ஸுக்கெல்லாம் நீங்கள் வந்து ட்ரைனிங் கொடுக்க போகிறதா சொன்னீங்க. ஸோ இதை ஒருத்தங்க ட்ரைனிங் எடுத்துட்டு உங்களை மாதிரி ஒரு கம்பெனி செட்டப் வைக்கணும் அப்படின்னா ஸோ அவங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ தேவைப்படும், எப்படி மிஷினரிஸ்லாம் எங்கே வாங்குற மாதிரி இருக்கும்? நீங்கள் ஃபோன் பண்ணிங்கன்னா நாங்களே சொல்லுவோம் சார். அப்படியா? மிஷினரி எங்கே கிடைக்குதுன்னு சொல்லிட்டு நாங்கள் சொல்லுவோம், ரா மெட்டீரியல் எங்கே கிடைக்குதுன்னு சொல்லுவோம்,
உங்களுக்கு ட்ரைனிங் நாங்களே கொடுத்துருவோம். சரி, ட்ரைனிங் கொடுக்குறோன்னு சொல்கிறீங்களா? ட்ரைனிங்னா என்னென்ன சொல்லி கொடுப்பீங்க? மிஷினு எப்படி கப்பு எந்த அளவுக்கு கரெக்டாக ஹீட் வைக்கிறது, கப்பு எப்படி உற்பத்தி பண்ணுறது எல்லாமே நாங்கள் சொல்லிக் கொடுப்போம். ஓகே. எங்கே மார்க்கெட்டிங் பண்ணுறதுன்னு சொல்லிக் கொடுப்போம். எல்லாமே சொல்லிக் கொடுப்போம் சார். எல்லாமே வர்றவங்க வந்து டைமிங் எப்படி பிரதர்? டேரெக்டாக இங்கே வரணும்னு சொன்னீங்க. ஓகே, டைமிங் எப்படி? சனி ஞாயிறில் காலையில் 8 மணிலேருந்து சாயந்தரம் 6 மணி வரைக்கும் வந்தீங்கன்னா நாங்கள் சொல்லிக் கொடுப்போம். சாட்டர்டே சண்டே காலையில் 8 to சாயங்காலம் 6 ட்ரைனிங் கொடுத்துருவீங்க. ஓகே பிரதர், இப்போ இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டீ கப்பாக இருக்கட்டும், ஜூஸ் கப்பு, இல்லை பிரியாணி கண்டெய்னர் எல்லாமே எடுத்துக்கிட்டாலும் இதை டேரெக்டாக அவங்ககிட்ட ரீசேலர்ஸ் வாங்கி சேல் பண்ணுறது பெஸ்ட்டா, இல்லை ஜாப் ஒர்க் பண்ணி தராங்க தெரியும் நீங்கள் ரா மெட்டீரியல் வாங்கி கொடுத்து அது பெஸ்ட்டா? இப்போ ஒவ்வொருத்தவங்க மார்க்கெட்டிங்கில் நல்ல வேல்யூபுளாக இருப்பாங்க. அவங்க வந்து ரா மெட்டீரியல் வாங்கி கொடுத்தாங்கன்னா நாங்கள் ஜாப் ஒர்க் பண்ணி கொடுப்போம். ஓகே. அவங்க ஜாப் ஒர்க் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு லாபம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். வாங்கி விற்றீங்கன்னா அதோட கொஞ்சம் கம்மியாக இருக்கும். கொஞ்சம் கம்மியாக இருக்கும். டேரெக்டாக அவங்கள்ட்ட வாங்கி சேல் பண்ணும்போது கொஞ்சம் ப்ராஃபிட் கொஞ்சம் குறையுங்கிறீங்க. சரி, ஓகே. என்ன ரீசன் அப்படின்னா இன்றைக்கி வந்து நிறைய பேர் மார்க்கெட்டிங்கில் ஸ்ட்ராங்காக இருக்காங்க. அதான சொல்ல வரீங்க? ஆமாம் ஆமாம். ஸோ அப்படி இருக்கிறவங்க எப்படினாலும் பண்ணிக்கலாம். வந்து ரா மெட்டீரியல் வாங்கி கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கு லாபம் அதிகமாக இருக்கும். எங்கே ரா மெட்டீரியல் கிடைக்குதுன்னு சொல்லுவோம். நீங்கள் உங்கள் காஸ்ட்டு போட்டு வாங்கி கொடுத்தீங்கன்னா நாங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி ரெடி பண்ணி உங்களுக்கு கரெக்டாக உங்களை ட்ரைனிங் எடுத்துகிட்டு போயிட்டாங்கன்னு வச்சுங்க. ட்ரைனிங் எடுத்துகிட்டு போனதுக்கப்புறம் இந்த மாதிரி செட்டப் பண்ணேன் அப்படின்னா எவ்வளோ இட வசதி தேவைப்படும்? இந்த மிஷினில் எங்கே ஆர்டர் பண்ணுறது, அதுக்குன்னு டீட்டெயில்ஸ் சொல்ல முடியுமா? ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட் இருந்தால் போதும் சார். 1000 ஸ்கொயர் ஃபீட்டு. சரி, ஓகே. வேறு மிஷின் எங்கே கிடைக்குதுன்னு நாங்கள் சொல்லிடுவோம் சார். எத்தனை மிஷின் வாங்குற மாதிரி இருக்கும் டோட்டலாக? டீ கப்புக்கு பார்த்தீங்கன்னா வசதியாக போகிறது தான். எல்லா சைஸுமே இருக்குது. 90 ml, 110, 210, 250 எல்லா சைஸும் ஒரு 5-6 சைஸ் இருக்குது. ஓகே. நீங்கள் ஒன்றுக்கு ஒரு மிஷின் போடுற மாதிரி வரும். நீங்கள் புதுசாக எடுத்தீங்கன்னா ஒரு 6 லட்ச ரூபா வரும். செகண்ட் ஹேண்ட் மிஷின் இருந்தால் 1.5-2 லட்ச ரூபாய் கூட மிஷின் இருக்குது. முடிச்சிடலாம். ஆமாம். அது செகண்ட் மிஷின் வாங்கி கொடுப்பீங்க. நாங்கள் செகண்ட் மிஷின் வாங்கும்போது ஏதாவது ஃபால்ட் அது மாதிரி இது வராதா? எங்ககிட்ட வந்து மெக்கானிக்கெலாம் இருக்காங்க. நாங்களே சொல்லுவோம், நாங்கள் நம்பர் கொடுப்போம், நீங்கள் அவங்களே வர வச்சு பார்த்துக்கலாம். சரி, ஓகே. இப்போ ட்ரைனிங் வர போகிறவங்களுக்கு இப்போ இதான் மிஷினு, இது இப்படி வைக்கணும், ஸோ இந்த மாதிரி தயார் பண்ணுறோன்னு சொல்கிறத விட இப்போ நீங்கள் இந்த ஃபீல்டில் ஆல்ரெடி எத்தனை வருஷமாக இருக்கிறீங்க? 2 வருஷமாக இருக்குது. 2-3 வருஷமாக இருப்பேன்னு வச்சுக்கோங்க. 2-3 வருஷத்தில் நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க. உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்று இருக்குது. ஸோ அதெல்லாம் சொல்லி கொடுத்து ஸோ அவங்கள ஒரு நல்ல ஒரு வலுவான ஒரு பிஸ்னஸ் என்டர்பிரினர் அவங்கள உருவாக்க முடியுமா? கண்டிப்பாக முடியும் சார். ஏன்னா நாங்களும் ஒன்றுமே தெரியாமல் தான் இதை ஆரம்பித்தோம். ஓகே. இப்போ 2 வருஷத்தில் எங்களுக்கு ஒரு 80% எங்களுக்கு எல்லாமே தெரியும் சார். ஓகே. ஸோ இதில் என்ன ப்ளஸ் மைனஸ் என்ன இருக்குது? எல்லாமே இருக்குது. ஒன்று தான் நம்ம தான் கண்டுபிடிக்கணும். எங்களுக்கு தெரிஞ்சது எல்லாமே நாங்கள் டேரெக்டாக உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவோம் சார். அப்படியா? நீங்கள் கஷ்டப்படாமலே நீங்கள் உங்களுக்கு எல்லாமே தெரியும். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம புதுசாக நம்மளாம் முட்டி மோதி ஒரு விஷயத்தை கற்றுக்கிறோம். ஒருத்தவங்க ஆல்ரெடி அனுபவப்பட்டவங்க சொல்லித்தர நிறைய டிஃப்ரெண்ட் கண்டிப்பாக இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ நீங்கள் நிறைய லாஸ் ஆகிருப்பீங்க. இப்போ வாங்கி ஒரு ரா மெட்டீரியல் நிறையா வாங்குவீங்க, செஞ்சு பார்ப்பீங்க, வராது, ஸோ கொண்டு போய் கொட்டுவீங்க, திருப்பி அந்த மாதிரி நிறையா பண்ணியிருப்பீங்க. ஸோ ஆரம்பத்தில் வந்து அந்த கப்புடைய சைஸ் வர்றக்கும் ஸோ அந்த குவாலிட்டி வர நிறைய கஷ்டப்பட்டுருப்பீங்க. அப்படி இருக்கும்போது அந்த கஷ்டம் அவங்களுக்கு இல்லைன்னு சொல்கிறீங்க, அப்படி தானே? ஆமாம். ஸோ நீங்களே கம்ப்ளீட்டாக அவங்களுக்கு வந்து ஒரு பேக்கேஜ் மாதிரி பண்ணி கொடுத்துருவீங்க. எல்லாமே பண்ணி கொடுத்துருவோம். ஸோ இதுக்கு என்ன ஃபீஸ் எவ்வளோ வாங்குறீங்க? மினிமம் சார்ஜ் தான் சார் இருக்கும். மினிமம் சார்ஜஸ் தான். நீங்கள் கால் பண்ணீங்கன்னா நாங்களே சொல்கிறோம் சார். வீடியோ நம்பருக்கு கால் பண்ணாங்க. வீடியோ நம்பரில் கால் பண்ணுங்கள், நாங்கள் சொல்லிடுவோம். நீங்கள் கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் நீங்கள் கொடுத்துருவீங்க. கொடுத்துருவோம். சரி, ஓகே. சரி, இப்போ ட்ரைனிங் தாண்டி இப்போ ரீசேல் பண்ண போகிறவங்க, டீலர் டிஸ்ட்ரிபியூட்டர்மா நிறைய பேர் எடுக்க ஆர்வமாக இருப்பாங்க. ஸோ அப்படி எடுத்து பண்ணுறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ தேவைப்படும்? ஒரு 20,000 இருந்தாலே போதும். 20,000 இருந்தால் இந்த பிஸ்னஸ் ஆரம்பிச்சிடலாம். சரி, இப்போ மார்க்கெட்டிங் டிப்ஸ் கொடுக்க முடியுமா? எந்த மாதிரி இடங்கள் எடுத்துகிட்டு போகலாம், எப்படிலாம் சேல் பண்ணலாம்? இப்போ பார்த்தீங்கன்னா மெயின் ரோட்லாம் நிறைய டீ கடைங்களாம் வந்துச்சு சார். உங்கள் சைடில் ஒரு 20 கடை இருந்தாலே போதும் சார். 2 நாளைக்கு ஒரு வாட்டி நீங்கள் லைனில் போனாலே போதும். ஒரு கடைக்கு 10,000 20,000 போட்டாலே உங்களுக்கு நல்ல லாபம் இருக்குது. அப்போ பார்க்குற மக்களோட டார்கெட் ஆடியன்ஸ் யார் அப்படின்னா டீ கடைக்காரங்க, ஜூஸ் கடை, பிரியாணி கடை, வேறு மளிகை கடை இருக்குது, ஏஜென்சி இருக்காங்க, பெரிய பெரிய கடைங்களாம் இருக்குது, சூப்பர் மார்க்கெட்ஸு எல்லாமே. இந்த மாதிரி பல்க் குவான்டிட்டியாக கேட்குறவங்களும் இருக்காங்க. அவங்களுக்கு சப்ளை பண்ண முடியும். இதை தாண்டி வேறு எந்த முறையெல்லாம் நம்ம மார்க்கெட்டிங் பண்ண முடியாது? இப்போ கோயிலுங்கெல்லாம் இருக்குது சார். ஓகே. கோயிலை சுற்றி கடை இருக்குது. அங்கே போனீங்கன்னா டீ கப்பு விற்க, கப்பு, தயிர் சாதம், தக்காளி சாதம்லாம் விற்கிறதுக்கு கப்பு இருக்குது சார். இதெல்லாம் அதிகமாக வாங்கிக்குவாங்க. வாங்கி. சரி, அப்புறம் வந்து இந்த கேட்டரிங் பண்ணுறாங்க தெரியுங்களா, அவங்களுக்கு தேவை இருக்கும். அவங்களுக்கு தான் சார் அதிகமாக தேவைப்படும். அப்படியா? ஏன்னா இப்போ பார்த்துட்டு இருக்க மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ என்ன யோசிப்பாங்க அப்படின்னா, இப்போ வாங்குறது ஈஸி, அவங்கள்ட்ட 20,000 கொடுத்தா நீங்கள் சரக்கு அனுப்பிச்சிடுவீங்க. இப்போ அது எப்படி அழிக்கிறது, அதை தான் அவங்க கேட்பாங்க. ஸோ அதுதான் ஐடியா கொடுங்கன்னு கேட்குறேன், வேறு ஒன்றும் இல்லை. கண்டிப்பாக கல்யாண ஆர்டரு மண்டபங்கள்லாம் நிறைய இருக்குது சார். மண்டபம் அங்கே போயிட்டு கூட கொடுக்கலாம் சார். மண்டபத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ என்ன சொல்ல வர்றாருன்னா பிரதர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மண்டபத்தில் நிறைய கல்யாணங்கள் நடக்குது. ஸோ அதை வந்து கேட்டரிங் எடுத்து பண்ணுறாங்க இல்லை, அவங்கள்ட்ட போய் நீங்கள் அப்ரோச் பண்ணீங்க அப்படின்னா, ஏன்னா நீங்கள் பாயாசம் குடிக்கிற கப்பு தேவை இருக்குது, ஜூஸ் வைக்கிறாங்க எல்லா கல்யாணத்துலேயும், பாயாசம் கொடுக்குறாங்க. ஸோ அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா நான்வெஜ் வெஜ் எல்லாத்துக்கும் இந்த கண்டெய்னர் தேவை இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது எல்லாத்தையும் நீங்கள் அப்ரோச் பண்ணி பிஸ்னஸ் பண்ண முடியும்னு சொல்கிறீங்க, அப்படி தானே? சரி, ஓகே பிரதர். இப்போ வந்து இதெல்லாம் வந்து ஒருத்தவங்களுக்கு தேவை இருக்குது. நீங்கள் சொன்ன மாதிரி 20,000க்கு 10,000க்கு ஆர்டர் பண்ணுறான்னு வச்சுக்கோங்க, எப்படி டிரான்ஸ்போர்ட்லாம் எப்படி அனுப்புவீங்க?
எங்களுக்கு வந்து டிரான்ஸ்போர்ட் பக்கத்தில் விழுப்புரம் இருக்குது சார். நாங்கள் எடுத்துன்னு வந்து விழுப்புரத்தில் போட்டுருவோம். சரி, ஓகே. அவங்க நியர்பை எது இருக்கோ அதுக்கு அனுப்பிடுவீங்க, அப்படிதானே? ஆமாங்க. சரி, ஓகே பிரதர். ரொம்ப நன்றி. தேங்க்யூ பிரதர், தேங்க்யூ, நன்றி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக வீடியோ ஃபுல்லாக பார்த்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த டீ கப்பு, ஜூஸ் கப்பு, இந்த மாதிரி பிரியாணி கண்டெய்னர்லாம் நீங்கள் வந்து ரீசேல் பண்ணிட்டு இருக்கீங்க, ஒரு அடிஷ்னலாக பண்ணுறது இருந்தாலும் சரிங்க, இல்லை நீங்கள் இதே ஃபுல் டைமாக எடுத்து பண்ணுறதா இருந்தாலும் சரி, இல்லை பிரதர் சொன்ன மாதிரி உங்களுடைய ரா மெட்டீரியல் நீங்கள் வாங்கி கொடுத்துருவீங்க, சரி ஜாப் ஒர்க் பண்ணி கொடுப்பாங்க, அந்த மாதிரி இருந்தாலும் சரி, அது எல்லாத்துக்கும் மேலே ட்ரைனிங். ஏன்னா இன்றைக்கி வந்து ஒரு பிஸ்னஸ் ஒருத்தவங்க பண்ணுறாங்கன்னா கண்டிப்பாக யாருக்கும் சொல்லித்தர மாட்டாங்க, அவங்க மட்டும் தான் பண்ண நினைப்பாங்க. அப்படி இருக்கும்போது இவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்க போகிறாங்க. எவரி சாட்டர்டே சண்டே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஏரியாவில் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைனிங் கொடுக்குறாங்க. ஸோ மறக்காமல் நீங்கள் அட்டன் பண்ணுங்கள். ஒரு அடிஷ்னலாக கம்மியான அமௌண்ட் தான் வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ மறக்காமல் இந்த வாய்ப்பெல்லாம் யூஸ் பண்ணிக்கிங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வேறு என்ன பல சந்திக்கிறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி.